Taste the Daily. தனித்துவமான உணவுகளை ருசி பார்ப்பது என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது? வாரம் முழுவதும் வீட்டு சாப்பாட்டை உண்ணும் பலரும் உணவகங்களுக்கு செல்வதற்காகவே வார இறுதி நாட்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இதனால் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் உணவகங்கள் நிரம்பி வழிகின்றன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பை வழங்குகிறார் செய்தியாளர் பிரியதர்ஷினி. ஞாயிற்றுக்கிழமைகள்ல நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தோம்னா கறிக்கடையிலையும் கோழிக்கடையிலையும் மீன் கடையிலையும் தான் கூட்டம் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் அதே இது சண்டேல நீங்கள் சிட்டி சைட் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த மோகத்துக்கான காரணம் என்ன? அதுவும் சமீப நாட்களாக குடும்பமாக ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வர்ற இந்த கல்ச்சர் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு வர்றதை பார்க்க முடியுது. இதுக்கு என்ன காரணம்? இந்த அனுபவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பெரும்பாலும் வார இறுதி நாட்களை வெளியே எங்கேயாச்சும் போய் கழிக்கிறதுக்கு தான் குடும்பங்கள் விரும்புறாங்க. அதுக்கு அனைவரோட தேர்வா இருக்கிறது அப்படிங்கிறது உணவகங்கள் தான். சண்டே அன்னைக்கு அப்படி வெளியில் வந்து சாப்பிட்றது. இப்போ நாம் அடிக்கடி ஒர்க் போவோம், வெளில எங்கேயா நம்ம டின்னர் பார்ட்டி சாப்பிட்றோம். ஆனால் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, மாதம் போக 4 போக நமக்காக சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு அவங்கள ஒரு சண்டே வெளியில் அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக அவங்களுக்கு பிடிச்சதை மற்ற நாளில் ஒரு 20-25 கிலோ போவோம். சண்டேயில் 50 கிலோ அந்த மாதிரி போவோம். குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகள்ல காலையில இருந்தே உணவகங்கள்ல கூட்டம் நிரம்பி வழிகிற காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியுது. பிரியாணி நல்லா இருந்தது. வீட்டு உணவையே வாரத்தோட அனைத்து நாட்களும் சாப்பிடுறதுனால வாரத்துல ஒரு நாள் வெளியே வந்து வித்தியாசமான உணவு வகைகளை ருசிக்கிற ஆசை இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சண்டேயில் ஃபேமிலியோடு எல்லோரும் போயிட்டு ஒரு அவுட்டிங், ஹோட்டலுன்னு இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் போகிறதுக்கும் போகிறாங்க, இல்லை பீச்சு, லைக் பீப்புளோடைய ரெக்குயர்மெண்ட்டு தான். அவங்களுக்கு எங்கே போனால் அவங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போகிறாங்க. இந்த ஒரு நாளுக்கு மட்டும் குறைஞ்சபட்சம் 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 5000 ரூபாய் வரைக்கும் செலவாகிறதா குடும்பஸ்தர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு இந்த சண்டேல வெளியே போற ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஞாயிற்றுக்கிழமைகள்ல உயர்தர உணவகங்கள்ல இருந்து இந்த மாதிரியான குட்டி குட்டி கடைகள் வரைக்கும் பெரும்பாலும் மற்ற நாட்களை கம்பேர் பண்ணும்போது உணவு விற்பனை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு. அதுவும் குறிப்பா குடும்பங்கள் நிறைய வர்றாங்க. அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறது இன்னும் எங்களுக்கு பெட்டரா இருக்கு. அப்படி இல்லைன்னா பேச்சுலர்ஸ் கூட அதிக அளவில் ஞாயிற்றுக்கிழமைகள்ல பார்சலா கூட வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றத கேட்டோம். இப்படி ஃபேமிலி ஓரியன்டா சொல்லும் போது அது ஒரு ஹெல்தியான வேயா தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. புதிய தலைமுறைக்காக பிரியதர்ஷினி. Taste the Daily.